ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியம் பாஸ்மகே. நமஸ்காரம். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 1/4/2024 7/4/2024 வரலாம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் 1/4/2024 ஏப்ரல் 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம். எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புது கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் 1 நம்ம இந்தியாவிலையும் ஏப்ரல் 1 டு மார்ச் 31 ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம். எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள். நல்லபடியாக பண்ணுங்கள், இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன். சரி, இந்த வாரம் என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல கோல்சாரம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் இந்த வாரத்தில் மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும், 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன் மற்றும் புதன் 4 கிரகங்கள் இருக்குது இந்த வாரம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் 2ஆம் தேதி அன்றைக்கி 2/4/2024 அன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி. தேய்பிறை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள். தேய்பிறையில் காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும். சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது, அதை சொல்லிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும். சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது. அதனால் தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவர் சன்னதி ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும். அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள், 7 சனி நடக்கிறவா, அஷ்டமத்து சனி நடக்கிறவா, அர்த்தாஷ்டம சனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் ஏகாதசி, அது 5ஆம் தேதி அன்றைக்கி வருது. ஏகாதசி 5ஆம் தேதி அன்றைக்கி ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள். உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலிருந்து கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தால் துவாதசி பாராயணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம். உடல் நலம் கருதி சில பேர் பண்ண முடியாமல் இருக்கலாம், அதற்கு ஏற்றாற் போல் பண்ணிக்கிறது. 6ஆம் தேதி அன்றைக்கி 6/4/2024 அப்படின்னு பார்த்தாலேனால் அன்றைக்கி இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம், இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம், அது ரொம்பவும் முக்கியம். அதாவது பிரதோஷம்ன்றது ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் வளர்பிரையிலையும் வரக்கூடிய 13ஆம் நாள் அது. அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் 5:45 6:15 மணி வரலாம். இந்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும். அந்த காலகட்டத்தில் வழிபடுறது பெரிய ஏற்றம். கார்த்தாலிருந்து உபவாசம் இருந்து, அதாவது பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த உபவாசத்தை முடிக்கணும். இது வழக்கம். இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் சேரக்கூடிய காலகட்டம். தேய்பிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதனால் வெளியூர் வெளிமாநிலம் செல்வது, புதிய முடிவுகள் எடுக்கிறது, இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்கன்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம். அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் அப்படின்றத சொல்கிறேன். சரி, இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024
7/4/2024 வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்து இல்லையானால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி, ராசி சந்தி, அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும். ராசியில் சந்தி இருந்ததேயானால் எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோல்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன, உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன். என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கப்புறம் பேசலாம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 1/4/2024 7/4/2024 வரை உண்டான பலன்களை பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்தரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரிய பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டம். ராகுவோட சம்பந்தம், அதை தவிர சுக்கிரன் புதனோட சம்பந்தமாக 4 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய இடமாக இருக்குது. 8ஆம் இடம் மறைவு ஸ்தானமாக இருந்தாலும் குருவினுடைய வீடாக இருக்கிறதுனாலும் நட்பு வீடாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் உடல் நலத்தில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் செவ்வாயும் சனியும் இருக்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள், நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் உங்களுடைய உடல்நிலையில் சற்று ஏற்றம் காணும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அவரே உங்களுடைய ராசியின் 5ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். அதனால் ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்க உங்களுடைய ராசியை பார்க்கறது பெரிய விஷயத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திருமணமாய் ரொம்ப நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அதாவது சனி பகவானும் செவ்வாய் பகவான் மூலியமாக பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4/9 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் கணவன் மனைவியிடையே ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதை தவிர வந்து நண்பர்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா உடல் நிலையில் சற்று பின்தங்கி இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் குரு பார்வை இருக்கிறதுனால இப்போ வந்து அந்த அளவு பெரிய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 1/4/2024 7/4/2024 வரலும் உண்டான நாட்களில் 3ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:45 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க குரு பகவானால் பார்க்கப்படுறதுனால பெரிய ஏற்றம். உங்களுக்கு புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 3ஆம் தேதி கார்த்தாலிருந்து 5ஆம் தேதி காலை ஒரு 3:45 வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலையும் 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலையும் இருக்கிறது நல்ல விசேஷமான காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும், திடீர் பண வரும், கோர்ட்டு கேஸுன்னு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகக்கூடிய காலம்ன்றது 7ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து 7ஆம் தேதி கார்த்தால ஒரு 6 மணி 6:30 மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்க. இந்த காலகட்டத்தில் புனர்ப்பு யோகம் ஏற்படுறது. 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாலினத்தவருக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த பூமி காரகனோடு சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் சந்திரன் சேர்க்கையினால் சந்திர மங்கள யோகம்னு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சந்திரமங்கள யோகம் இருக்கிறதுனால ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் அரசாங்கம் சார்ந்தவர்கள், அதை தவிர அரசு தொழில் பண்ணுறவங்க, அதாவது அரசியல் தொழிலாக பண்ணுறவங்க, அரசாங்கத்தில் வேலை செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். 8ஆம் இடத்துல வந்து
7ஆம் தேதி கார்த்தால் 6 மணியிலிருந்து 9ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 5 கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய 8ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீரென்று மறைந்த இடத்திலிருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர உங்களுடைய ராசிக்கு இன்சூரன்ஸு, ரேஸு இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பொதுவாக இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. உடல் நலத்தில் சற்று பிரச்சனை இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா சப்தமத்தில் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் இந்த வாரம் வியாழக்கிழமை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் நல்லபடியாக சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாமரை பூ எடுத்து அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோயிலில் கொண்டு போய் கொடுங்க. அதுவும் சனி பிரதோஷம் வருது. நீங்கள் இந்த வாரம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தாமரை பூ கொண்டு போய் கொடுக்கறதும் கோதுமை தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிக அளவில் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.